மியூசிக் அப்படின்னாலே 7 நோட் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த 7 நோட்ல இருந்து 12 நோட்டு பிரியுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த 12 நோட்ல எப்படி இவ்ளோ பாட்டு உருவாகுது? ஒரு பாட்டுக்கு தேவை நோட்ஸ் மட்டுமா? கிடையவே கிடையாது. நோட்ஸோட சேர்ந்து டைமிங். இந்த 12 ஸ்வரம் விதவிதமான டைமிங்ல நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு இவ்ளோ விதவிதமான சாங்ஸ் கிடைக்குது. ஸ்ருதி மாதா லயம் பிதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபேமிலியில எப்படி அம்மா அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் பாட்டுக்கு ஸ்ருதி அப்படிங்கிறது ஸ்வரஸ்தானங்கள், ஸ்ருதி அம்மாவும், லயம் அப்படிங்கிறது தாளம், அதான் டைமிங், லயமா வந்து அப்பாவும் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில எப்படி அம்மா அப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் ஒரு பாட்டுக்கு ஸ்ருதியும் டைமிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு அந்த டைமிங் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம அகாடமில பியானோ கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கவர் சாங் பண்ணணும், ப்ரோக்ராமிங் பண்ணணும், நீங்க பண்ற ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் வேணும், SFX வேணும், இந்த மாதிரி மியூசிக் சம்பந்தமா உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலும் கண்டிப்பா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். நார்மலா யூடியூபை பார்த்து நெட்டை பார்த்து ஒருத்தங்க கீபோர்ட் கத்துக்கும் போது பெரிய ப்ராப்ளம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்க நோட்ஸை அப்படியே வச்சிருவீங்க. பட் டைமிங் நிறைய மாறும். டைமிங்கை நீங்க மாத்தினாலே அந்த பாட்டு வேற டியூன்ல வந்துடும். நீங்களே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்களே, நம்ம ஒரிஜினலா கேட்ட பாட்டு மாதிரி இது இருக்காது. சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் டைமிங் தான். ஏன்னா CDEFG இதை நம்ம கரெக்டா வச்சிருவோம். பட் இது கரெக்டான டைமிங்ல வச்சுக்கிறோமா அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம வெஸ்டர்ன்ல டைம் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல ஒரு பாட்டு என்ன டைம் சிக்னேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சா நம்ம வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பேசிக்கா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற டைம் சிக்னேச்சர் 3 டைம் சிக்னேச்சர் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். 2/4, 3/4, 4/4. இந்த 2, 3, 4 அப்படிங்கிறது ஒரு பாருக்குள்ள நம்ம எவ்வளோ நோட்டு வாசிக்கணும் அப்படிங்கறத கணக்கு. இந்த 2, 3, 4 எல்லாத்தையும் விட்டுருங்க. நார்மலா ஒரு பஸ்ல பாட்டு போட்டாலே நம்ம என்ன பண்றோம், ஆட்டோமேட்டிக்கா கை வந்து தாளம் போட போயிருது. நமக்கு மியூசிக் சென்ஸ் இருக்கோ இல்லையோ, பட் எப்படி கை ஆட்டோமேட்டிக்கா தாளம் போட போகுது? ஸோ எல்லாருக்குள்ளயுமே ஒரு தாளம் சென்ஸ் இருக்கு. பட் நம்ம வாசிக்கும் போது என்ன பண்றோம்னா அந்த நொட்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு டைமிங்கை விட்டுறோம், அவ்வளவுதான். ஸோ நீங்க வாசிக்கும் போது கரெக்டான டைமிங்கை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நம்மளும் சூப்பரா வாசிக்கலாம். இப்போ நான் ஒரு சவுண்ட் போடுறேன். இந்த சவுண்டுக்கு மேட்ச் பண்ணி நீங்க கிளாப் பண்ணிட்டே வாங்க. ஸோ நான் கிளாப் பண்றேன், என் கூட சேர்ந்து நீங்களும் கிளாப் பண்ணுங்க. நார்மலா ஒரு பாட்டு கேட்டா எல்லாருமே இதான் பண்ணுவாங்க, ஒரு கிளாப் பண்ணுவாங்க. பட் இந்த கிளாப்ல நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. கிளாப்ல பாத்தீங்கன்னா 4, 3, 2 இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ல போடுவோம். 4 அப்படிங்கிறது 1 2 3 4, 1 2 3 4. ஃபர்ஸ்ட் மட்டும் லவுடா வரும், அடுத்த 3 சாஃப்டா வரும். ஓகே, இதை வந்து நம்ம கிளிக்கோட சேர்த்து பார்க்கலாம். அப்படியே பார்த்ததுல எல்லாமே ஈவனா இருந்தது. இப்போ போடுறதுல ஃபர்ஸ்ட் மட்டும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அடுத்த 3 நமக்கு சவுண்ட் கம்மியா இருக்கும். ஒரு தடவை கேட்கலாமா? இதுதான் நம்ம 4/4 டைம் சிக்னேச்சர்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு டைமிங் போடுறேன். இது எதுல இருக்குங்கிறத நீங்களே சொல்லுங்க. 2/4, 3/4, 4/4. 1 2 3 1 2 3 1 2 3. அவ்வளோதான். அடுத்து இருக்கிறது 2/4. 1 2 1 2. இதுதான் டைம் சிக்னேச்சர் சொல்லுவோம். ஸோ டைம் சிக்னேச்சர் மொத்தமாகவே இவ்வளோதான் இருக்கா அப்படின்னா கிடையாது, நிறைய டைம் சிக்னேச்சர் இருக்கு. பட் பிகினரா பேசிக்கா இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்ம அதை கேதர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த 3 டைம் சிக்னேச்சர்ல நம்ம சினிமா சாங்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஐடியா வரும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு பாட்டும் கேட்கும்போது இது என்ன டைம் சிக்னேச்சர்ல இருக்கு, இது என்ன பீட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டடி பண்ணி ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு பாட்டை டைமிங்கோட வாசிக்க முடியும். நீங்க ஒரு பாட்டை டைமிங்கோட வாசிச்சாதான் பாட்டு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாட்டு நீங்க கரெக்டா வாசிக்கணும்னா டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் ரொம்ப முக்கியம்னா டைம் சிக்னேச்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன டைம் சிக்னேச்சர்ல என்னென்ன பாட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுலயே உங்களுக்கு அழகா தெரிஞ்சிருக்கும் பீட் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ அழகா 3/4 டைம் சிக்னேச்சர் நமக்கு தெரியுது. ஒரு பாட்டில் டைம் சிக்னேச்சர் அப்படிங்கிறது நம்ம பாட்டு வரும்போது தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி கிட்டாரோட பீஸ், அப்புறம் ட்ரம்ஸோடது, தபேலா இருந்துச்சுன்னா தபேலாவோடது, அதிலே நம்ம அழகாக கண்டுபிடிக்கலாம். பாட்டுக்குள்ளே கண்டுபிடிக்க தெரியாதவங்க ஸ்டார்டிங்கில் இருக்க ப்ரீலூட், இன்டர்லூடில் அதில் டைம் சிக்னேச்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இன்று நீயாக வா, நாளை நாமாக.
ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதோட தபேலா பீட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் விட்டு விட்டு போராட தக்க 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 தக்க. நிறைய பேருக்கு இந்த 2/4க்கும் 4/4க்கும் டவுட் வரும். 2/4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4/4 அப்படிங்கிறப்ப தக்க திமி அப்படின்னு 1 2 3 4 1 2 3 4 ஃபர்ஸ்ட் பீட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வர மூணுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2/4 என்ன ஆகும்னா தக்க தக்க தக்க, அதாவது ஃபர்ஸ்ட் பீட் 1 2 1 2 1 2 அந்த ஒவ்வொரு ஒன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2/4க்கும் 4/4க்கும் நம்ம பெருசாக டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. பட் அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 2/4 சாங்கை 4/4ல் கூட நம்ம ப்ளே பண்ணலாம். 4/4 மெட்ரோனம் வச்சோ 4/4 பீட் வச்சோ நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணலாம். அது தப்பு கிடையாது. உங்களுக்கு அது டீட்டெயில்டாக புரியுது அப்படின்னா அதை நீங்கள் 2/4 வச்சு வாச்சிங்கன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த பாட்டில் நம்ம அதனுடைய பியானோ பீஸ் ஸ்டார்டிங்கில் வர அந்த பியானோவோட பீஸ் வச்சு இது என்ன டைம் சிக்னேச்சர்னு சொல்லிடலாம். நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். அதோட டைமிங் பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது தந்தையின் தாலாட்டு. ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் டைம் சிக்னேச்சர் கண்டுபிடிப்போம். இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான சாங்ஸாக எடுத்து நான் போட்டேன். பட் எல்லா பாட்டுலேயுமே இதே மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 சாங் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு கீழே கமெண்டில் போடுங்க. இது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய பாட்டுக்கு டைம் சிக்னேச்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது கண்டுபிடிச்சாலும் கீழே கமெண்டில் போடுங்க. மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். இப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன பாட்டு என்னென்ன டைம் சிக்னேச்சர்ல இருக்கு அப்படிங்கிறது. இனிமேல் நீங்க கேட்குற பாட்டெல்லாம் என்னென்ன டைம் சிக்னேச்சர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாசிக்க ஆரம்பிங்க. நம்ம அகாடமியில் பியானோ கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கவர் சாங் பண்ணணும், ப்ரோக்ராமிங் பண்ணணும், நீங்க பண்ற ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் வேணும், SFX வேணும், இந்த மாதிரி மியூசிக் சம்பந்தமா உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலும் கண்டிப்பா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.